ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல அப்கமிங் ஐபிஓ ஆன கிளாண்ட் ஃபார்மா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு கிளாண்ட் ஃபார்மா பத்தி முழுமையா எல்லா தகவலுமே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாண்ட் ஃபார்மா கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. கிளாண்ட் ஃபார்மா கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மா பேஸ்டு கம்பெனி. இவங்களோட கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஹைதராபாத்ல இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷனுக்குள்ளே போடுற மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இன்ஜெக்டபிள் ஜென்ரிக் இன்ஜெக்டபிள் கம்பெனி. இவங்க பல விதமான ஹை குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள்ஸ், ஆன்காலஜி அண்ட் ஆப்தமலிக்ஸ், காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ், பெப்டைட்ஸ், சஸ்பென்ஷன், ஹார்மோனல் ப்ராடக்ட்ஸ், லாங் ஆக்டிங் இன்ஜெக்டபிள்ஸ், NCE-1S, ஃபர்ஸ்ட் டு ஃபைல் ப்ராடக்ட்ஸ், அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாண்ட் ஃபார்மாவோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோன்னா PVN ராஜு. இவங்க கெமிஸ்ட்ரியில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க பிரசிடென்சி காலேஜ் ஆஃப் மெட்ராஸில். போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. அது போக இவங்க ட்ரைனிங்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா இவான்ஸ் மெடிக்கல் யூகேல, அதே மாதிரி ஃபார்மசியாக வந்து ஸ்வீடனில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங். இவங்க கிளாண்ட் கெமிக்கல்ஸ் 1974 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கிளாண்ட் ஃபார்மா 1978 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரைனிங்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் டீம் பற்றி பார்க்கலாம். மென்டர் அண்ட் அட்வைசர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ரவி பென்மெட்சா. இவர் வந்து MBBS வந்து ஒசமானியா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காரு. இந்தியா அண்ட் சயின்ஸ் ஆஃப் மெடிசன் வந்து ஈஸ்ட் கரோலினா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் USAல பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டு ஒர்க்கு தான் 7 இயர்ஸாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கிளாண்ட் ஃபார்மாவில் இவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக 1992 ஜாயின் பண்ணியிருக்காரு. சின்ஸ் 1919 பார்த்தீங்கன்னா இவர் வைஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பொசிஷனாக தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் வந்து அவர் அட்வைசர் ரோல், அது போக மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து 2019லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. கிளாண்ட் ஃபார்மாவோட MD அண்ட் CEO யாருன்னு பார்த்தோன்னா மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் சாது. இவங்க பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEOவா 2019 இருந்து இருக்காங்க. இவங்க கிளாண்ட் ஃபார்மாவில் 2000 சேர்ந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2011 வரைக்கும் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து MD அண்ட் CEOவாக இருக்காங்க. இவங்க கேரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மித் கிளைன் பீச் USA கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. இவங்க MS குவாலிஃபைடு ஆயிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஐஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி நியூயார்க்கில். அது போக இவங்க MBAவும் முடிச்சிருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட் பால்டிமோர். அது போக இவங்க போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷன் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ். இவங்களுக்கு 20 வருஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லேயும் அலைன்சிங்லேயும் ப்ரொடக்ஷன், அது போக இன்ஜினியரிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா KVGK ராஜு. இவங்க வந்து இந்த கம்பெனியோட ரொம்ப வருஷமாக அசோசியேஷனாக இருக்காங்க. அது போக இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே குவாலிட்டி கண்ட்ரோல் நார்ம்ஸு, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. இவங்களுக்கு 38 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதுலன்னு பார்த்தோம்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸில். மிஸ்டர் ராஜு பார்த்தீங்கன்னா இவங்க மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. அது போக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜியும் முடிச்சிருக்காங்க. கிளாண்ட் ஃபார்மாவோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோன்னா மிஸ்டர் ரவி சேகர் மித்ரா. இவங்க எப்போ கிளாண்ட் ஃபார்மாவில் ஜாயின் பண்ணுறாங்க CFOவான்னு பார்த்தோன்னா 2019. இவங்க ஒரு குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி வித் அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூட்.
இவங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லீடிங் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லயும், அது போக FP&Aலயும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கும் இவங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்வெஸ்டர் ரிலேஷன் இன் பார்மசூட்டிக்கல் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கிளாண்ட் ஃபார்மாவோட மேனேஜ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்லாம் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கீ ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ கிளாண்ட் ஃபார்மாவோட முக்கியமான பிஸ்னஸ் என்னென்னு பார்க்கலாம். இவங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ஜெக்டபிள்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. என்னென்ன இன்ஜெக்டபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ், அனஸ்தீஷியன்ஸ், ஆன்டி கோயாகுலன்ஸ் அண்ட் தேர் ஆன்டிடோட்ஸ், ஆன்டி மலேரியல், கார்டியாலஜி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், பெயின் மேனேஜ்மெண்ட், ஆர்த்தோபெடிக்ஸ், ஹெமாட்டினின்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் ரிலேட்டட் ட்ரக்ஸ், ஃபெர்டிலிட்டி சப்ளிமெண்ட்ஸ், GnRH அகோனிஸ்ட் அண்ட் ஆன்டகோனிஸ்ட், இதெல்லாம் தான் இவங்க மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இந்த இன்ஜெக்டபிள்ஸ் இந்தந்த இதில் தான் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. இவங்க கீ கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலாம். சாகின் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், அப்போடெக்ஸ் இன்க்ளூஷன், அட்னெக்ஸ் ஃபார்மக்யூட்டிக்கல் டிவிஷன், ஃப்ரீசெனிசஸ் கேபி USA, இவங்க தான் கிளாண்ட் ஃபார்மாவோட கீ கஸ்டமர்ஸ். கிளாண்ட் ஃபார்மாவோட பிஸ்னஸ் ஸ்ப்ரெட் பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா B2B மாடல்னு சொல்லுவாங்க, அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு. இவங்க மோர் தென் 60 கண்ட்ரிஸ் வந்து இவங்க ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க. சில முக்கியமான கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோன்னா US, கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, யூரோப்பு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 ரோபோஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது இந்தியாவில். அது போக 4 ஃபினிஷ்டு ஃபார்முலேஷன் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, 22 ப்ரொடக்ஷன் லைன்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் 3 APIஸும் வச்சுருக்காங்க. கிளாண்ட் ஃபார்மாவோட கம்பெனி ஸ்ட்ரென்த்ஸாக எதெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்டென்சிவ் ப்ராடக்ட் இருக்குது காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்டபிளில். அது போக டைவர்சிஃபைட் B2B மாடல் வச்சுருக்காங்க. அது போக இந்தியாவை டார்கெட் பண்ணுறதுக்காண்டி B2C மாடலும் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அது போக ராபஸ்ட் ஃபினான்ஷியல் ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் குவாலிஃபைடு மேனேஜர் டீம்ஸ் இருக்குது. கிளாண்ட் ஃபார்மாவோட கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஃபோர்சன் ஃபார்மா இண்டஸ்ட்ரியல் பிடி லிமிடெட் அண்ட் ஷாங்காய் ஃபோர்சன் ஃபார்மாக்யூட்டிக் குரூப் லிமிடெட், இவங்க தான் வந்து இந்த கிளாண்ட் ஃபார்மா கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ். கிளாண்ட் ஃபார்மா கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். டோட்டல் ரெவென்யூ அஸ் ஆன் 31st March 2018 பார்த்தோன்னா 16,716.82 மில்லியன். 31st March 2019 பார்த்தோன்னா 21,297.67 மில்லியன். 31st March 2020 பார்த்தோன்னா 27,724.08 மில்லியன். 30th June 2020 பார்த்தோன்னா 9,162.89 மில்லியன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோன்னா 3,210.51 மில்லியன். எப்போனா 31st March 2018. 31st March 2019 பார்த்தீங்கன்னா 4,518.56 மில்லியன். அதே மாதிரி 31st March 2020 பார்த்தோன்னா 7,728.8 மில்லியன். 30th June 2020 பார்த்தோம்னா 3,135.90 மில்லியன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க கிளாண்ட் ஃபார்மாவோட IPO டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். IPO டேட் பார்த்தீங்கன்னா 9/11/2020 11/11/2020 வரைக்கும் இருக்குது. இஷ்யூ டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 6,479.55 crores. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 1,250 crores. ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தீங்கன்னா 5,229.55 crores. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1. IPO ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,490 1,500 வரைக்கும். மார்க்கெட் லாட் வந்து 10. ஸோ மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 குவான்டிட்டி. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா BSE NSEல ஆகுது. லாட் சைஸ் அண்ட் ப்ரைஸ் பார்த்துடலாம். மினிமம் நான் சொன்ன மாதிரி ஒரு லாட் வாங்கணும். ஒரு லாட்டில் 10 ஷேர் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட 15,000 இருக்கணும். மேக்ஸிமமாக ஒரு ஆளால் 13 லாட்டு தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ 130 ஷேர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம கையில் 1,95,000 இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். கிளாண்ட் ஃபார்மாவோட லீட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஹைடாங் செக்யூரிட்டிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், கொடாக் மஹேந்திரா கேபிட்டல் கம்பெனி லிமிடெட், நோமுரா ஃபினான்ஷியல் அட்வைசரி அண்ட் செக்யூரிட்டிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். IPO ரிஜிஸ்ட்ரார் யாருன்னு பார்த்தோம்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ தான் கிளாண்ட் ஃபார்மா ஐபிஓ பற்றி பார்த்தோம். கிளாண்ட் ஃபார்மா கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அவங்க மேனேஜ்மெண்ட் யார், அவங்க கம்பெனி ஸ்ட்ரென்த் என்ன, ஃபினான்ஷியல்ஸ் என்ன, அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்தோம். இது எதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஐபிஓனா ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறோன்னா, நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்களோட அட்வைஸ் படி இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.